ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் நாம் கத்துக்க போறது ஒரு பக்கம் புருஷன், மறுபக்கம் என் பாய் ஃப்ரெண்ட் ஒரு நாள் ஃபுல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பெயர் அகில். அப்படியே அவள ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவளோட எத்தையனா அழகுலா ஆடிட்டு இருந்தேன். அவளோட சோயகள் ரொம்ப நல்லா இருந்தது. அவள் வீப்பு நிமுரும்போது அவள் பால்ஸோட ஆடிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வாதியும் ரொம்ப என்ஜாய் பண்றா. ரெண்டும் மஞ்சு மத்துல ஜாரிட்டோம். அப்படி ரெண்டு பேரும் ஹத்தல தாட்டிட்டா பரிஸ்திதி வந்தது. இன்னும் முந்துக்கு போடாம்னு நினைக்கிற முன்ன ஸ்வாதி வீட்டு காலிங் பெல் மொகிது. ரெண்டும் ஒக்க சரியா தெரிஞ்சுக்கிட்டோம். யாருன்னு பார்த்தா ஸ்வாதி வீட்டு பாப்பா மம்மி டோர் தொற மம்மின்னு அரிஸ்த இருந்தா. ஸ்வாதி ஒக்க சரியா தெரிஞ்சு பாப்பா வந்திருக்கும்னு அவள் ஜுட்ட சரி பண்ணிக்கிட்டு பயம் பயமா வெளிய போய் டோர் தொறந்தா. டோர் தொறந்தவுடன் பாப்பா, என்ன மம்மி இந்த நாள் ஸ்கூலுக்கு வரால, என்ன கூட்டிட்டு போலான்னு கேட்டா. அப்போ ஸ்வாதி, நான் தூங்கிட்டேன் அம்மா, அதான் வராலன்னு சொல்றா. அப்போ பாப்பா உள்ள வந்து டிவி ஆன்ல இருக்குதானே அம்மான்னு சொன்னா. அப்போ ஸ்வாதி கோவத்தோட, என்னடி நீ பிரஷ்னகள், போய் ஃப்ரெஷ் அப் ஆகுன்னு சொன்னா. அப்படி சொன்ன உடனே பாப்பா பாத்ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருந்தா. ஸ்வாதி என்கிட்ட வந்து, இதுதான் கரெக்ட் டைம், சீக்கிரம் போயிடுங்கன்னு என்ன வெளிய போக விட்டுட்டா. வெளிய வந்த வரையும் என் ஊப்பிரி ஆகல. என் ரூமுக்கு போய் ஒக்க சரியா ஊப்பிரிபிகப்பட்டேன். என் ரூமுக்கு போய் பெட்ல படுத்து ஸ்வாதி பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா வேலை ஆயிருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த நேரத்துல அந்த பாப்பா வந்துட்டா. அப்பான்னு ஃபீல் ஆகிட்டு இருந்தேன். ஏதாவது இந்த ராத்திரி அவள் அழக நான் சுவாதீனம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியா ஸ்வாதி வீட்டு பாப்பா விளையாடிட்டு வெளிய போயிட்டா. அவள் போகிறத பார்த்து நான் ஸ்வாதி வீட்டு ரூமுக்கு போயிட்டேன். போன உடனே ஸ்வாதி ஹால்ல இல்ல. கிச்சன் பக்கம் பார்த்தேன். அங்க ஸ்வாதி இருந்தா. ஒக்க சரியா அவள் கிட்ட போய் டைட்டா வாட்ட சுக்கிட்டேன். அப்போ அவள் அரஸ்து, அப்பா விடுங்க பாப்பா வந்துரும்னு அரஸ்து இருந்தா. நான் அவள் பேசாம இருக்க அவள் பெதல்கள் என் பெதலால சுட்டுமுட்டேன். அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே ரெண்டும் இருந்துட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவள், இது போதும் ப்ளீஸ் இப்ப போயிடுங்கன்னு சொன்னா. அப்போ நான், இல்ல என் கோரிக்கைகள் தீரலரா, உள்ள போடாம்னு அவள கூட்டிட்டு போகும்போது, ஆகு இப்போ இல்ல, ராத்திரி கூப்பிடுறேன் அப்போ வாங்க, இப்போ பாப்பா வரும் ப்ளீஸ் போயிடுங்கன்னு சொன்னா. அப்போ நான், பக்கா பண்ணுவதானே, நான் உன் ஃபோன்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னேன். சரி பண்ணுறேன், பாப்பா படுத்தோன்னா அப்புறம் 12க்கு அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொன்னா. சரின்னு நான் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்து ஸ்வாதி பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்போ கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஸ்வாதி புருஷன் கால் பண்ணா. எனக்கு ரொம்ப பயமாகிது. ஸ்வாதி ஏதாவது சொன்னானான்னு. அப்போ ஃபோன் லிஃப்ட் பண்ணல. அவன் மறுபடி கால் பண்ணா. அப்போ ஃபோன் லிஃப்ட் பண்ணிட்டு மெல்லிகா ஹெலோன்னு சொன்னேன். அப்போ அவன், அகில் என்ன பண்ணறாரான்னு கேட்டான். அப்போ நான், ஒன்னும் இல்லரா, சொல்லு என்ன விஷயம்னு கேட்டேன். அவன், ஒன்னும் இல்லரா, என் பாரியாக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்குன்னு சொல்றா. உன்கிட்ட டேப்லெட் இருந்தா கொஞ்சம் கூட்டிட்டு போய் குடுப்பான்னு கேட்டான். அப்போ ஒக்க சரியா நான் ஊப்பிரி எடுத்து, சரேரா குடுக்கறேன்னு சொன்னேன். சரேன்னு அவன் கட் பண்ணான். ஸ்வாதி காவலா இப்படி பண்ணிட்டா. டைம்ல நான் அவள வீட்டுக்கு போகிறது யாரு பாட்டாலும் அவள் ஹஸ்பண்டுக்கு சொல்லுவாங்கன்னு இப்படி பண்ணிட்டா. என்ன வர சொல்லுறதுக்கு டைரக்டா கால் பண்ணாம அவள் ஹஸ்பண்டோட பண்ணிக்கிட்டான்னு நினைச்சேன். ஸ்பீடா ஸ்வாதி வீட்டு ரூமுக்கு போயிட்டேன். போன உடனே டோர் ஓபன் பண்ணிருந்தது. உள்ள போயிட்டேன். ஹால்ல ஸ்வாதி இல்ல. பெட்ரூம் பக்கம் பார்த்தேன். ஒரு தானிக்கு குள்ளம் போட்டிருந்தது. அதுல பாப்பா படுக்கப்பட்டிருக்கும்னு நினைச்சேன். இன்னொரு ரூம் பக்கம் பார்த்தேன். ஸ்வாதி அளவா ரெடியாகி அவள் வீப்பு வெளிய கனிபக்குற மாதிரி பெட்ல படுத்திருந்தா. ஒரு காலு மடிச்சு இன்னொரு காலு வெளிய போட்டிருந்தா. அவள் அப்படி படுத்திருந்தா அவள் சுகமான அழகள் எல்லாம் ஆரபோசிதா மாதிரி கனிப்பிச்சுது. அவ அப்படி பார்த்த உடனே என் மனசு ஒக்க சரியா புலகரிச்சு போயிடுது. ஸ்பீடா போய் நான் அவள் மேல வாலி போயிடேன். அவள் வீப்பு நிமுரும்போது அவள் பால்ஸோட வாடிட்டு இருந்தேன். அவள் எத்தையன அழகள் என்ன மத்துல திஞ்சிட்டா. அப்படியே அவள மொத்தம் நலி பேஸ்து மொத்தம் நமிலேஸ்து இருந்தேன். ஸ்வாதியும் என்ஜாய் பண்ணறா. ரெண்டும் இந்த மத்துல ஜாரிட்டு 10 நிமிஷம் அப்புறம் ஜோரு காஸ்தா பிஞ்சினேன். எனக்கு வந்த ஆசங்கள் எல்லாம் கசியா பண்ணிட்டு இருந்தேன். ஸ்வாதி ரொம்ப என்ஜாய் பண்ணறா. நானும் ரொம்ப சந்திருப்தி பட்டேன். என் கோரிக்கைகள் தீரும் வரை அப்படியே டைட்டா பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டும் கோரிக்கைகள் தீர்த்து மொத்தம் அலசி போன அப்புறம் ஆசனங்களுக்கு முகிம்பு பழிச்சோம். ஸ்வாதியோட என் கோரிக்கைகள் எல்லாம் தீர்த்துக்கிட்டேன். பொட்டுன்னு 5 கண்ட வரை கூட ரெண்டும் அதே வேலையில இருந்தோம். ரெண்டும் சந்திருப்தி போன அப்புறம் 5 கண்டனுக்கு படுத்துண்டி போயோம். அப்படி அவள் புருஷன் இல்லாத சமயம், என் பாரியா இல்லாத சமயம் ஸ்வாதியோட என் கோரிக்கைகள் தீர்த்துக்கிட்டேன்.